இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஃபேமிலியில் உள்ளவங்க தயவு செய்து இவங்கள வாட்ச் பண்ணுங்கள். ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் அலுப்புக்கு குடிக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. இப்படி குடிக்கிறனால என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, அவங்க முழு குடியாரனாகி மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு சிறுமூளை பெருமூளை இதெல்லாம் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு அவங்களுடைய கேரக்டரே மாறிடும். ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு நல்ல குடியாரனானதுக்கப்புறம் சரியாக வேலைக்கு போக மாட்டார். ஒரு நல்ல குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷன் மனைவி குழந்தையெல்லாம் நல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வெளியில் குளத்தரு கூட்டு போயிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு குடியாரன் ஆகிட்டார் அப்படின்னா அவர் அதெல்லாம் விட்டுருவார். ஒரு நல்ல படத்துக்கு போகிறவர் படம் பார்க்குறத விட்டுருவார். ஒரு கோயிலுக்கு போகிறவர் கோயிலுக்கு போகிறத விட்டுருவார். ஃபேமிலிக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். அரிசி பருப்புலேருந்து மளிகை சாமான்லாம் கல்யாணம் முடிஞ்ச புதுசெல்லாம் அதெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் குடி வளர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சி கடைசியில் போது ஒரு மளிகை சாமான் கூட வீட்டில் இருக்காது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸுக்கு போயிடுவாங்க. இவங்கெல்லாம் குடியாரன் ஆகிட்டாங்கன்னு தான் அர்த்தம்.